அவரிடமிருந்து ஜீவாவுக்கு சேர வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அவற்றை எழுத்தின் மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் தமிழ் உலகுக்கு அவர் வழங்குவார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதற்கு அடுத்து நாம் மிகவும் விருப்பத்தோடு உரையை கேட்பதற்காக காத்திருக்கக்கூடிய ஜீவாவின் தொண்டர் என்று சொன்னால் கூட அதில் தவறில்லை. ஜீவாவை தன்னுடைய நெஞ்சிலே சுமந்து உண்மையோடு சுமந்து ஜீவாவின் பாதையில் தமிழகம் நடக்க வேண்டும் என்கின்ற உளப்பூர்வமான விருப்பத்தோடு தமிழகம் முழுவதும் இந்த நூற்றாண்டிலே தன்னுடைய கருத்துக்களை விதைத்து வரக்கூடிய பெருமதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் நெல்லை கண்ணன் அவர்கள் உங்களிடம் இப்பொழுது உரையாற்ற இருக்கிறார்கள். அன்பிற்குரிய பெரியவர்கள், ஜீவாவிடமே தமிழ் கற்று ஜீவா சொன்னதனாலேயே இலக்கணம் முழுமையும் கற்று ஜீவாவின் தோள் மீது ஏறி நின்று தமிழ் கற்ற அண்ணன் ஜெயகாந்தனின் முன்னால் 13 வயதில் என் தந்தையோடு ஜீவாவின் பேச்சை 2 முறை கேட்ட நெல்லைக்கண்ணன் பேச வந்திருப்பது நியாயம்தானா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் தமிழ்நாட்டிலே எங்கே பேசினாலும், அதிலேயும் குறிப்பாக கல்லூரியில் மாணவிகளிடம் பேசினாலும், எந்த தலைப்பில் பேசினாலும் அதிலே ஒரு 15 மணித்துளிகள் தமிழுக்காக மட்டுமே வாழ்ந்த உண்மை தமிழர் ஜீவாவை பற்றி பேசாமல் நான் இருப்பது. தமிழுக்காக மட்டுமே வாழ்ந்த தமிழர் என்று நான் ஜீவாவை சொல்லுகிற பொழுதே தமிழையே காட்டி பிழைத்த தருதலைகளையும் சொல்லுகிறேன் அதிலே என்பதனை தமிழை காட்டியும் விற்றும் தங்களை தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டும் தமிழினத்திற்கும் பண்பாட்டிற்கும் சற்றும் ஒவ்வாத அத்தனை காரியங்களும் செய்து தங்களையே காப்பாற்றிக் கொள்ளுகிற அந்த தமிழின விரோதிகளையும் குறித்து பேசுவதற்கே ஜீவாவை பேச வேண்டியது. அண்ணன் சொன்னார்கள் மாணிக்க வாசகரையும் வள்ளலாரையும் பேசுகிற பொழுது. ஆனாலும் கூட ஜீவா கவிதை எழுதுகிற பொழுது சுந்தரரைத்தான் எடுத்துக் கொள்ளுகிறார் தனக்கு. மற்ற பற்றனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தே பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத நன்மை வைந்தேனேன் கற்றவர் தொழுதேற்றும் சீர்கரி ஊரில் பாண்டி கொடுமுடி நட்டவா உன்னை நான் மறக்கினும் சொல்லு நான் அமைச்சுவாயே. இத்தனை பேரையும் கற்றுத்துறை போன ஜீவா சுந்தரரை மட்டும் ஏன் எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிற பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, சுந்தரரும் ஒரு தோழர். அவர் தம்புரான் தோழர். இறைவனுக்கு அவரை தோழர் என்று சொல்வார்கள், தம்புரான் தோழர் என்று. அதனாலேதான் மாணிக்க வாசகரையும் திருமுறைகள் அனைத்தையும் படித்த ஜீவாவிற்கு நாவுக்கரசர் நினைவிலே இல்லை, சுந்தரர் நினைவுக்கு வருகிறார். அதனாலேதான் மற்றவர் எதை கூறினும் என் கொள்கையை மனம் பற்றுவேன், வெற்றுரை தனை வீணர் பேசினும் வீரரை என்ன செய்திடும், நற்றவற்றவர் உள்ளிருந்தோங்கும் நல்வழி காரல் மார்க்சின் அருங்கொடை நற்றவம் அதை நான் மறக்கினும் சொல்லும் நான் சமதர்மமே என்று ஒரு புதிய தேவாரத்தை கலை இலக்கிய பெருமன்றத்திலே முதலிலே தோழர்கள் பாடுவதற்கென்றே ஜீவா எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார். இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் விட வேண்டும் என்று முதலிலே குரல் கொடுத்தவர் ஜீவா. அதிலே எந்த உள் விஷமமும் வைக்காமல் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் விட வேண்டும் என்பதோடு ஜீவா நின்றாரா என்றால் இல்லை. தமிழ்தான் தமிழர்களின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றும்
ஜீவாதான் முதலிலே குரல் கொடுத்தார். அது மட்டுமல்ல, தமிழ்தான் இங்கே பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்றும் ஜீவாதான் முதலிலே குரல் கொடுத்தார். அந்த நேரத்திலே இங்கே இருந்த ராமசாமி முதலியார்கள், லட்சுமணசாமி முதலியார்கள், சர்பிடி ராஜன், வி.ஆர். கிருஷ்ணய்யர், மிகப்பெரிய பேரறிஞர் மூதறிஞர் ராஜாஜி, இவர்கள் அத்தனை பேரும் ஆங்கிலம்தான் வேண்டும், தமிழ் இருக்கக்கூடாது என்று பேசுகிறார்கள். அதற்கென்று ஒரு மொழி கமிஷனும் அமைக்கப்படுகிறது. ஜீவா அந்த மொழி கமிஷனிலே யாரெல்லாம் போய் பேசினார்களோ அவர்கள் பேச்சை எல்லாம் இவர் வாங்கி மக்களிடம் சொல்லுகிறார். டிகேசி போயிருக்கிறார், ரசிகமணி டிகேசி அந்த கமிஷனுக்கு. அந்த கமிஷனிலே இருந்தவர்கள் டிகேசியிடம் கேட்டிருக்கிறார்கள், பிசியாலஜி சூவாலஜி இந்த இரண்டிற்கும் தமிழிலே சொல்லிருக்கிறதா என்று. டிகேசி கேட்டிருக்கிறார், முதலில் அது ஆங்கிலமே இல்லையே, அது இரண்டு லத்தீன் வார்த்தையாட்டு, லத்தீனை ஆங்கிலம் ஏற்றுக்கொள்ளும் என்றால் தமிழ் ஏன் அதனை ஏற்றுக்கொள்ளாத, அதை ஏன் ஆங்கிலம் என்று சொல்லுகிறீர்கள்? டிகேசி கேட்டிருக்கார். அதை சொல்றார் ஜீவா மேடையில். எவ்வளவு பச்சையா அயோக்கியன்களா இருக்கானுங்க இவனுங்க. இந்தி வேண்டாம் என்று இந்த தமிழின தலைவர்கள் சொன்னார்களே ஒழிய, ஆங்கிலம் வேண்டும் என்று சொன்னானே ஒழிய தமிழ் வேண்டும் என்று இந்த தமிழின தலைவர்கள் எவரும் பேசவில்லை என்று ஜீவா வெளிப்படையாக பேசுகிறார். பெயர் சொல்லிய அண்ணாதுரை என்றும் நாவலர் நெடுஞ்செழியன் என்றும் இவர்கள் உள்ளே ஒத்துக்கொண்டு வந்துவிட்டு வெளியிலே வந்து பேசுகிறது ஆங்கிலம் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஒழிய தமிழ் வேண்டும் என்று ஏன் சொல்லவில்லை? ஒரு மேடையிலே அண்ணாதுரையும் நெடுஞ்செழியனோ வரட்டும், நானும் மாப்போசியும் அவர்களோடு விவாதிக்க தயாருங்கிறார் ஜீவா. என்ன ஜீவாட்ட ஒரு சங்கடம், ஒரு மனுஷன் இப்படியா உண்மையே பேசி வாழ்ந்து செத்திருப்பான் முழுமையா, அதுவும் தமிழ்நாட்டில். எவ்வளவு ஒழுக்கக்கேடு இது! உண்மையை தவிர வேறு எதுவும் வாழ்ந்து வறுமையிலேயே மடிந்தவர். வேற யாராவது பார்க்க முடியுதா? 50,000 கோடிங்கிறானே, புரியவே மாட்டேங்குது. கேடி ராஜ் ஒரு கூட்டத்தில் சொன்னார், இப்படித்தான் நான் ஒரு இடத்துல கோடி கோடின்னு பேசிட்டு வந்தேன், அப்புறம் இந்த கிராமத்துக்காரனுங்களாம் எவனோ பெரிய பண்ணையார் செத்துருப்பான் போல நிறைய கோடி விழுந்திருக்குன்னு பேசிட்டு போறானுங்க, அவனுக்கு இந்த கோடினாலே புரியலன்னார் கேடி ராஜ் ஒரு கூட்டத்தில் திருநெல்வேலி. எது ஜீவா ஒரு சங்கடம், ஜீவா இறந்து விட்டதனாலேயே யாரும் ஜீவா குறித்து எதுவும் பேசிவிடலாம் என்கிற ஒரு சூழலும் தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கிறது. என்னது, மகாத்மா காந்திக்கு நான் தான் ஜோறு போட்டேன்னு சொல்லிடுவான் தமிழ்நாட்டில் சில பேர் இருக்கிறான், யோசிக்காம அடிச்சுக்கலாம். மகாத்மா காந்தி கூட ஒரு வாரமா எங்க வீட்டுல தான் சாப்பிட்டாரு, இவனுக்கே சோத்துக்கலாம இருந்தான். அது எனக்கு புரியவில்லை. ஜீவா யாருடைய பேச்சை கேட்டார் என்று அண்ணன் ஜெயகாந்தன் எழுதி நான் பார்க்கவில்லை. ஜீவா குறித்த அனைத்து புத்தகங்களும் என்னிடம் இருக்கின்றன, அனைத்தையும் படித்துக் கொண்டே இருக்கிறேன். அதில் எந்த இடத்திலேயும் இல்லாத செய்தி ஒன்று இப்பொழுது வருகிறது. அவர் என் பேச்சை கேட்க காத்திருந்தார். அட சண்டாளர்களா, பொய் சொல்வதில் ஒரு பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே என்று அதிவீர ராமபாண்டியன் அவனே சொன்னான். மெய்யுடை ஒருவன் சொல்லமாட்டாமையால் பொய்போலுமே பொய்போலுமே அவன் சொன்னான். அடிச்சு விடுறானே. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பாரதியின் மகள் சகுந்தலா பாரதி சொல்லுகிறார், நாகர்கோவிலிலே ஜீவா பேசி முடிக்கிறார். சகுந்தலா பாரதி சொல்லுகிறார், என் தந்தை பாரதி இறந்து விட்டார் என்று கருதினேன், இன்றுதான் தெரிந்து கொண்டேன் ஜீவாவிலே பாரதி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இவர் என் தந்தைங்கிறார் சகுந்தலா பாரதி. இப்ப முன்னும் நம்ம தலைவர்கள் பல பெண்கள் தந்தை என்று சொல்லுகிறார்கள், அது வேறு இது வேறு. சகுந்தலா பாரதி சொல்வதும் இவர்கள் சொல்வதும் வேறு. சகுந்தலா பாரதி சொல்வது, எங்க அப்பா இவன் பாரதியை நான் இவன்ல பார்த்தேன். பாரதியை இத்தனை விதமாக ஒருவரால் பேச முடியுமா? தமிழுக்காக இங்கேதானே, இந்த கோவையிலே தானே கலை இலக்கிய பெருமன்ற முதல் மாநாட்டை அவர் நடத்தி இருக்கிறார். அந்த கலை இலக்கிய பெருமன்றத்தை துவக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்து அண்ணன் சொன்னாங்க அருமையா, கம்யூனிஸ்டுகள் என்றால் அவர்கள் தமிழுக்கு ஒண்ணுதான், கம்யூனிஸ்டத்தை தவிர அவங்க எதையுமே. அதனாலதானே கண்டவையெல்லாம் தமிழ்நாட்டில் வளர்கிற கேட்டை கம்யூனிஸ்டுகள் தானே துவக்கி வைத்தார்கள். அது ஜீவாவுக்கு வருத்தம். தமிழை நம் கையில எடுக்கவில்லை என்றால்
தமிழின் பெயரால் அசிங்கங்களும் ஆபாசங்களும் அநாகரிகங்களும் அரங்கேறுவது மட்டுமல்ல, ஆபாச அசிங்க அநாகரிகமானவன் எல்லாம் இந்த நாட்டில் தலைவன் என்று கொட்டமடிக்கிற அசிங்கம் வந்து விடுமே என்று ஜீவா தமிழை தூக்கி கொண்டு ஓடி வந்தார். அண்ணன் சொன்ன மாதிரி முழுமையா படிச்சு, படிப்பை தவிர வேற வேலையே இல்லை. பார்த்தா தெரியுது, எல்லாம் புத்தகம் புஸ்தகம் படிப்பு. யாராவது வீட்டுல நிறைய புத்தகம் வச்சிருந்தா இவர் வந்தா பயப்படுவாங்களாம், எடுத்துட்டு போயிடுவார். அவர் எடுத்துட்டு போறது நியாயம் தானே, இவன் வச்சிருக்கிறதுக்கு புத்தகம் வாங்கி இருக்கிறான், அவர் வாசிக்கிறதுக்கு எடுத்துட்டு போறார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு, வச்சுட்டு தான் இருப்பான், என்னதுக்கு நானாவது போய் ஒரே பாரதி நூல்ல பல தடவை அடிக்கோட்டு வரான். படிக்க படிக்க புதிய புதிய செய்திகளும் சிந்தனைகளும் வருகிற பொழுது கேட்கிறார், கட்டுமரம் தமிழ் தானே ஆங்கிலம் எடுத்துக்கிட்டான், ரசத்தை தானே மிளகு தண்ணின்னு எழுதினான், இட்லி தானே ஆங்கிலம் எழுதியிருக்கான். அந்த மொழி எல்லா மொழிகளிலும் இருக்கிற தன்னால் உச்சரிக்கப்பட முடியாத வார்த்தைகளை எல்லாம் எடுத்துக் கொள்ளுகிற பொழுது என் தமிழ் ஏன் இல்லாத அந்த 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 தொழிற்கல்விக்கு வேண்டிய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு தமிழ் வளரக்கூடாது, ஏன் வேணாங்கிற கேட்கிறார். ரஷ்யாவும் ஜெர்மனியும் வளர்ந்திருக்கிறது விஞ்ஞானத்தில், ஆங்கிலமே இல்லாமல் ரஷ்யா வென்றிருக்கிறது, ஜெர்மனி வென்றிருக்கிறது, தாஜிகிஸ்தான் வென்றுகிறது, ஏன் உலகத்திலேயே மூத்த மொழியான என் தமிழ் ஏன் வெல்லாதுன்னு கேட்கிறார். அண்ணன் சொன்ன மாதிரி அவருக்கு இருந்த தமிழுக்கு பொழைச்சிருக்கலாம், அவ்வளவுதானே சொல்ல முடியும், வேற எந்த வார்த்தையில் அதை சொல்றது. பொழைக்கத்தானே செய்யறானு எல்லாரும், அந்த ஆள் பொழைக்கவே இல்லையா. அண்ணன் முழுமையா அவர் எழுதியிருந்தார், அண்ணன் தான் நமக்கு அண்ணன் அந்த எழுத்துல இலக்கணம் என்ன முழுமையா ஒரு புலவருக்குரிய இலக்கணத்தை கற்க வச்சார். அவர் அப்படி ராயசோ கேட்டிருக்காரு, ஜீவா உனக்கு இலக்கணம் தெரியுமா சொல்லியிருக்காரு. ராயசோ சொல்றார், கம்பன் கழகத்தில் காரைக்குடியில் பேச கூப்பிடுறாங்க, கம்யூனிஸ்டை கூப்பிடுவாங்களா அந்த காலத்தில், ஊரே பரபரப்பா இருந்து. ஜீவா பேசுறாருன்னே சாகணேசனுக்கே ஒரு சந்தேகம். பெருஞ்சொல் விளக்கன்னார் இருக்கிறாரு, ஆனாமுனா சரவண முதலியார், ஆசா ஞான சம்பந்தோட அப்பா, இவருக்கு அவரை தலைவராக போட்டால் தான் சரியா இருக்குன்னு போட்டார். 45 மணி துளி ஆயிட்டா சிவப்பு லைட்டை போட்டுருவாங்க, யார் பேசினாலும் நிறுத்திடுவார், சாகணேசன் மேடைக்கு வந்துடுவார். ஜீவா பேசுறாரு, 1.5 மணி நேரம் ஆயிருக்கு, சிவப்பு லைட்டும் இல்லை, சாகணேசனும் மேடைக்கு போல, காரைக்குடியில் பாதி பேருக்கு ஒன்றும் விளங்கலை, என்னடா நடக்குதுன்னு. ஜீவா பேசி முடிச்ச உடனே சரவணமொழியார் சொல்லியிருக்காரு, ஜீவா பேசி இருந்தா நான் லைட்டை போட்டிருப்பேன், கம்பன் அல்லவா நின்று பேசி கொண்டிருந்தான் நான். அப்புறம் அவர் ரசனை இன்னொன்னு சொல்லியிருக்கிறார், லைட்டை போட்டிருந்தாலும் சிவப்பு லைட்டை பார்த்தா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் உற்சாகம் ஆயிடுவானையா, நான் என்ன பண்றது, லைட்டு வேற சிகப்பா இருக்கு, அதுல இன்னொரு. காரைக்குடி கம்பன் கழகத்தில் நன்றி உரையே கிடையாது, நான் இப்பவும் போறேன் பேசுறேன். சாகணேசன் அன்றைக்கு மேடைக்கு ஏறி வந்து நன்றி உரை சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காரு, ஜீவாவுக்கு ஒரு வேண்டுகோள், கம்பன் கழகம் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் வருடந்தோறும் நீங்கள் இங்கே வந்து கம்பனை பற்றி பேசுகிறீர்கள், உங்களை தவிர கம்பனை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் வேறு யாருக்கும் தகுதி இல்லைன்னு சாகணேசன் சொல்லியிருக்காரு. அப்போ பத்திரிகைகள் என்ன படம் போட்டானுங்க, உத்தராட்சம் கட்டி திருநீர் பூசி பண்டாரமானார்னு ஜீவான்னு எவன் போட்டானோ அவன் பொறுப்புக்கு வந்தவனே அவன் போயிட்டான் கம்பன் கழகத்துக்கு. அட திருட்டு போயிடலாம், அட திருடர்களா, அவர் பண்டாரம் என்றால் நீ, இவன் போயிட்டானே. அந்த சாகணேசன் மோசமான செட்டியார், இந்த ஆளு பொறுப்புல இருக்கவன் தாமதமா போனாலும் அவர் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவார், இவன் தாமதமா போனா நிகழ்ச்சி ஆரம்பிச்சார், இவன் போய் கெஞ்சி கூத்தாடி மேடையில் உட்கார்ந்தான், அவரை பண்டாரம் சொன்னவன். இந்த நாட்டில் என்ன ஒழுங்கீனம்லாம் நடந்திருக்கு பாருங்க. அவர் பேசுனது கம்பனின் தமிழை இலக்கியத்தை, அண்ணன் அருமையா சொல்லி பார்த்தா தமிழ் மேல உனக்கு பக்தி இருக்குல்ல, புராணத்துக்கு 2 பொண்டாட்டி வேலைன்னு இருக்காரு, கடவுள் பக்தி இருக்குன்னு அது போக மாட்டேங்க. அது மட்டுமல்ல, அந்த தமிழின் மீது அவருக்கு இருந்த மானாத காதல். ராயசோ சொல்றாரு, நாட்டரசன் கோட்டையிலே கும்பகர்ணனை பற்றி ஜீவா பேசினார், அடுத்த வருடம் வந்து பேசுவார் என்றல்லவா நம்பிக்கொண்டிருந்தேன், அதற்குள்ளே ஜீவா எங்களை விட்டு பிரிந்து. ராயசோல்லாம் சாதாரண நாள்ல பெரிய படிப்பாய், எப்படி ஒரு மனுஷனால இவ்வளவு படிக்க முடிஞ்சது, எப்படி ஒரு மனுஷனால உண்மையா இருக்க முடியாத ஆச்சரியம் எனக்கு. உண்மையா இருக்கிறது பெரிய விஷயம். எங்க தலைமை ஆசிரியரே என்கிட்ட சொல்றாரு, உண்மையெல்லாம் பேசாம இருந்தா நீ மத்திய மந்திரியா இருப்ப. நான் சொன்னேன், நீ தானே பள்ளிக்கூடத்துல உண்மை பேசுன்னு சொன்னேன், அது பள்ளிக்கூடத்துக்குள்ளதானடா பேச சொன்னேன், உன்னை எவன்டா வெளியில பேச சொன்ன. அப்ப உண்மையை பள்ளிக்கூடத்தோட ஓரங்கட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்கானே,
அதுல போய் ஒருத்தர் இப்படி இருப்பாரா? பண்டைய காலத்து பஞ்சாங்க மாதிரி நேர்மையா உண்மையா சரியா எனக்கு புரியல. அவரை நினைக்க நினைக்க வியப்பார். எப்படி ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தான்னு தெரியலையே. சட்டப்பேரவைக்குள்ள போறார் வண்ணார்பேட்டில இருந்து. ராஜாஜி மூதறிஞர், இவர் தொகுதிக்காக நிறைய கேட்டு பேசுறார். ராஜாஜி உடனே சொல்றாரு, சர்வதேச சிந்தனையுடைய மனித குலத்தை குளித்து சிந்திக்கிற ஜீவா போன்றவர்கள் ஒரு தொகுதிக்காக கேட்பது நியாயமான கிண்டல் அடிக்கிறார் ராஜாஜி. இவர் எந்திரிச்சு பதில் சொல்றார், என்ன செய்வது, ஒரு தொகுதி மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், அவர்களுக்காக நான் கேட்கத்தான் வேண்டி இருக்கிறது. எந்த தொகுதி மக்களும் தேர்ந்தெடுக்காமல் புறக்கடை வழியாக வந்த நீங்கள் யாருக்காகவும் கேட்க முடியாது ராஜாஜி. நான் படிச்சு பார்க்கிறேன், குறைந்தது அல்ல ஒரு 20 திருக்குறளா சொல்றார். அண்ணன் சொல்லியிருக்காரு திருக்குறளை படிங்கிறாரு. அவருக்கு என்ன பாரதி மேல தொல்காப்பியம் படிச்சிருக்காரு. சிந்துவந்துர சண்முகம் உள்ளனாச்சி சொல்றாங்க, சீவக சிந்தாமணியும் புறநானூறும் சிலப்பதிகாரமும் நான் தான் கொடுத்தேன் ஜீவாவிற்கு. நான் யாருக்காகவும் அழுதவன் இல்லை. மதிதா இந்து கல்லூரி மைதானத்திலே ஜீவா இரங்கற் கூட்டம் நடைபெறுகிறது. சாத்தான்குளம் ராகவன் பேசுகிறார், பேசவே முடியவில்லை, அழுது விடுகிறார். நான் உறுதியோடு போய் மேடையிலே நின்றேன், அழுத முடியாது. அவர் சொல்றார், எப்படி இவரால இவ்வளவு உண்மையா இருக்க முடிஞ்சது எனக்கு தெரியல. அதோடு மட்டுமல்ல, சட்டப்பேரவையில் மட்டுமல்ல, வெளியில பேசுகிற இடங்களில் உண்மை பேசுவது. அண்ணாதுரை எல்லாம் பேச முடியுமா? பேசியிருக்காரு. கூப்பிட அண்ணாதுரை இருக்கார், பேசி பார்த்துருவோம். இந்த நெடுஞ்செழியெல்லாம் யோசிக்க மாட்டாரா தமிழை பத்தி வர சொல்லுன்றார். பேசி அதான் இவர் என்ன நினைச்சிருக்கிறாரு, நம்மை போல இவர்கள் தமிழை உண்மையாக நேசிக்கிறவர்கள், தமிழை காப்பாற்ற பிறந்தவர்கள் என்று ஜீவா என்கிற அந்த உண்மையான நேர்மையான மனிதன் அவர்களையும் அப்படியே கருதி இருக்கிறான். வாங்கி கொடுத்தாரு. 18 வயசுல தான் கொடுக்கணும். அப்புறம் எனக்கு சொல்லி கொடுத்தார், பெண்கள்லாம் மிகப்பெரிய அளவில் திரண்டு இந்த மிகப்பெரிய போராட்டத்தை, அதைத்தான் இங்க கலை இலக்கிய பெருமளவு துவக்கிற பொழுது சொல்றாரு, 30 கோடியும் வாழ்வோம், வீழில் 30 கோடி முழுமையும் வீழ்வோம் என்பதுதான் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய கோட்பாடு. செயலாளராக இருக்க யாருமே வரமாட்டேன் இருக்காங்க. அப்போ என்ன மகேந்திரன் இவரா தோழர் அவரை தாப்பாவை கூப்பிட்டு நீதான் செயலாளர் இருக்காரு. அவர் சொல்லியிருக்கார், யாருமே வரல, என்ன சொல்றீங்களேன்னு இருக்காரு. இரு தம்பி நான் பாத்துக்கிறேன். தாப்பாண்டின்னு இவர் ஒரு இடத்துல பேசுறாங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே இந்த வந்த தோழர்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்களை விட நீ தம்பி பேச்சுதான் ரொம்ப அருமையா இருந்தது. மற்ற கட்சியில சொல்லியிருந்தா அதோட அவன் காலி. ஒண்ணு கட்சியை விட்டு வெளியேற்றிடுவான், நினைவுக்கு நட்டுருவான். ரெண்டுல ஒண்ணு நடக்கும். ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு, பாப்பா ஒரு மாதிரி சங்கடப்பட்டுக்கிட்டு அறையிலிருந்து வெளியே போயிருக்காரு. அவன் வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு நிக்கிறான்னு அவனை நினைச்சிடாதே. பேராசிரியராக இருந்திருக்கான், வக்கீலுக்கு படிச்சிருக்கான், இந்தியா முழுதும் போய் பேசுற சக்தி படைச்சவன், ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பேச்சாளன். இவெல்லாம் எதுக்கு பிறந்திருக்கான் தெரியுமா? பாரதி சொன்னது போல வைய தலைமை கொள்வதற்காக இவனெல்லாம் பிறந்திருக்கிறான். சொல்லுவாங்களா மகேந்திரன்? அப்படிலாம் எங்க கட்சியில நினைச்சிருந்தான்னா நான் எப்பவே மந்திரியா இருப்பேன். அறிவா இருக்கேன்னே வேணான்ட்டானே. உனக்கு அறிவா இருக்க, உண்மையா இருக்க, நேர்மையா இருக்க, நிறைய படிச்சிருக்க, வேணான்ட்டான். எதுக்குன்னா இதெல்லாம் அங்க தேவையில்லடா. பார்லிமெண்ட்ல கை தூக்குறதுக்கு தான் எங்களுக்கு. நான் ரொம்ப வெக்கப்படுறேன். இந்த சேது சமுத்திரம் ஜீவா இல்லையே, இப்ப நெளிச்சுக்கிட்டு அதை தோண்ட போறாங்க. இது நெளிக்க போறாங்க. இந்த பதவி சுகங்களுக்காக, ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அரசாங்கங்கள் எத்தனை அசிங்கமாக நடந்து கொள்கின்றன. பாரதி சொல்றாயா, ராமாயணம் என்பதும் பாரதம் என்பதும் பொய்ன்னு பாரதி சொல்றான். கடலினை தாவும் குரங்கும் என் கனலினை பிறந்ததோர் செவ்வுதல் பெண்ணும் வடமலை தாழ்ந்ததனாலே தெற்கே வந்து சமன்சை குட்டை முனியும் நதியின் உள்ளே முழுகி போய் அந்த நாகர் உலகில் ஒரு பாம்பின் மகளை விதுகுறவே மனம் செய்த திரள் வீமனும் கற்பனை என்பது கண்டோம் காம்பாரு. இது கடலினை தாவும் குரங்கு அனுமான். வெண் கனலிடை பிறந்ததோர் செவ்வுதல் பெண் பாஞ்சாலி. வடமலை தாழ்ந்ததனாலே தெற்கே வந்து சமன்சை குட்டை முனி அகத்தியன். நதியின் உள்ளே முழுகி போய் அந்த நாகர் உலகில் ஒரு பாம்பின் மகளை விதியுறவே மனம் செய்த திரள் வீமன். நாக உலகத்துல போய் அந்த நாககன்னியை திருமணம் பண்ணான வீமன். இதெல்லாம் என்னது? பொய்யுங்க. பாரதி ராமாயணமும் கிடையாது, பாரதமும் கிடையாது. இத்தனையும் போய் அதோட நிறுத்தினான பாரதி இல்ல. ஒன்று மற்றொன்றை பழிக்கும், ஒன்று உண்மை என்று ஓதி மற்றொன்று பொய்யென்னும்.
நன்று புராணங்கள் செய்தார், அதில் நல்ல கவிதைகள் பல பல தந்தார். கவிதை மிக நல்லதேனும் அக்கதைகள் பொய்யன தெளிவுற கண்டோம் தான் பாரதி. அந்த பாரதிக்கு நாடாளுமன்றத்தில் சிலை இருக்கு, இருக்கா இல்லையா தோழர்? ஆனா நம்ம தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் எவனும் இதை பத்தி இதை சொல்லலையே, பதில். ராமாயணமும் பாரதமும் பொய்ன்னு பாரதி சொல்றான், மன்னிச்சுக்கிடுங்க, அவனும் பிராமணன் தான் சொல்லிட வேண்டியதானே? நீங்க இல்லையா? சொல்லணும், சொல்லலையா? என்ன பண்றீங்கன்னா, அந்த தொல்லியல் துறையில இருந்து அப்படி ஒண்ணுமே கிடையாது பொய்ன்னா அந்த மந்திரியை ராஜினாமா பண்ணுன்றான நாட்டில். அந்த தொல்லியல் துறை அதிகாரி 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. என்னன்னு அந்த பாலத்தை விட்டுட்டு கட்டுங்க.